இப்படி அவளும் பிரசவிச்சா இவளும் பிரசவிச்சா. மூத்தாளுக்கும் புள்ள பிறந்துடுத்து, இளையாளுக்கும் பிறந்துடுத்து. தனக்கு புருஷ பிரஜை பிறந்ததை நினைச்சு அவ சந்தோஷப்படலே சுருச்சி. மூத்தாளுக்கு பிறந்ததை நினைச்சு பரம உக்ரமான சப்தங்களை சொல்லி அனுப்பு காட்டுக்குன்னாள். 12 நாள் ஆகட்டும், புண்ணியாவச்சனம் ஆனதுக்கு அப்புறம் அனுப்புறேன். சத்திரியாளுக்கெல்லாம் 12 நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் புண்ணியாவச்சனம் அனுப்புறேன்னு சொன்னாள். புண்ணியாவச்சனம் இங்க பண்ணப்படாதுன்னு விட்டாளா. புராணாந்தரத்துல குழந்தையும் தாயாரையும் காட்டுக்கு அனுப்பிச்சுட்டாள். 13வது நாள் வட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து காக்கிறாள். உத்தானபாத நிருபதே மனுநந்தனஸ்ய ஜயா பபூவ சுருஜிஹி நிதராமபீஷ்டா அன்யாசு நீதிரிதி பர்த்துரநாத்ருதாசா த்வமேவ நித்யமகதிஹி சரணம் பிரபன்னா. ஹே குருவாயூரப்பா, உத்தானபாதன் இளையா பேச்ச கேட்டு மூத்தாளையும் குழந்தையும் காட்டுக்கு அனுப்பிச்சானாமே, அந்த அம்மா 13 நாள் குழந்தைய கொண்டு உன் காலில் போட்டு அகத்தியா போய் பர்த்தா ஜீவனத்துக்கு கூட கொடுக்காம பர்த்து அநாதிருதாசா துவாமேவ நித்தியம் அகதிஹி, கதி இல்லாம டெல்லியில வந்து நிற்கிற ஏழைகள் அது மாதிரி காட்டுல வந்து உன் சரணத்துல குழந்தைய போட்டு சரணாகதி பண்ணாலாமே, குழந்தையும் தாயாரையும் ரட்சிச்சியாமே, சத்தியமானால் என் அப்பனே ஆமானாளாம். துவாமேவ நித்யமகதிஹி சரணம் பிரபன்னா அன்யாசு நீதிரிதி பர்த்துரநாத்ருதாசா த்வமேவ நித்யமகதிஹி சரணம் பிரபன்னா. இப்படி பகவத் சரணத்துல குழந்தையை போட்டு சரணாகதி பண்ணி நீதான் என்னையும் குழந்தையை ரட்சிக்கணும்னு வேண்டினாலாம். குழந்தைக்கு 1 வயது 2 வயது 3 வயது 4 வயது ஆச்சு. 5வது வயசு வந்தது. க்ஷத்ரிய சிசு வெச்சடத்துல இருக்காது. பக்கத்துல காட்டுல கிராமங்கள்ல போய் 10 மைல் 8 மைல் நடந்து போய் காலையில போய் விளையாட போகுமாம். 12 மணிக்கு விளையாடிட்டு வருமாம். ஒரு தினம் வரபோது குழந்தை வந்து ஹோன்னு அழுதாளாம் அம்மாட்ட வந்து. என்ன நாள் அம்மா, நாளைக்கு தீபாவளியாமே, நீ சொல்லவே இல்லையே. எல்லா குழந்தையும் அப்பா பட்டு வாங்கியிருக்கான், கடுக்கன் வாங்கியிருக்கான், தங்க காப்பு வாங்கியிருக்கான், அரணாள் வாங்கியிருக்கான்னு அப்பா வாங்கியிருக்கான்னு சொல்றாளே, எனக்கு அப்பா இல்லையான்னு அழுதா. அப்போ சுனீதி கண்ணால ஜலத்தை கொட்டி, அப்பா சாமான்யமான பிதா இல்லையடா உன் பிதா, இந்த பூமண்டலத்தை ஆள்ற சக்கரவர்த்தின்னாலாம். உத்தானபாதனா என்ன ராஜா பேரு குழந்தைகளுக்கு கூட தெரியும். உத்தானபாதனா அம்மா எங்க அப்பான்னு கேட்டாளா. ஆமான்னா. அப்படி இருந்தா நீயே இங்க கொடி வீடு கட்டிருந்து என்னை வச்சுன்னு தவிக்கிறேன்னு கேட்டாலாம். நான் ரொம்ப பாபம் பண்ணியிருக்கேன், ஜென்மாந்தரத்துல தம்பதிகளை பிரிச்சு வச்சிருக்கேன். அதனாலே 3 பாபத்துக்கு பிராயஷ்சித்தம் இல்லையா. அன்னதானம் பண்றதை தடுக்கிறது, தம்பதிகளை சேர விட்டாம பண்றது, பகவத்கதைக்கு விச்சேதம் பண்றது, இந்த 3 பாபிக்கும் பிராயஷ்சித்தம் இல்லைன்னு. அதனாலதான் தார சுவாமியை பார்த்து காட்டாள். தார பிரதானமன்யது பிரதிஷ்யதே ஞானவதாம் லோகே. ஞானிகள் கூட எல்லாத்தையும் விட்ட துறவிகள் நம்ம ஆச்சாரியால் கூட தம்பதிகள் பிரிஞ்சிருந்தா சேர்ந்திருக்க முடியாது அனுகிரகம் பண்றாள். ஞானிகள் கூட அதில் ஈடுபடுவாளா. அது அத்தனை முக்கியமான தர்மமாவது. அதனால ஜென்மாந்தரத்துல தம்பதிகளை பிரிச்சு வச்சிருக்கேன்னு அழுதாள். அம்மா, நான் இப்ப போய் அப்பாவை போய் உங்க பல்லக்கில் உங்களை வந்து அழிச்சுன்னு போக சொல்றேங்கிறது குழந்தை. அதுக்குதான் புள்ள குழந்தை வேணுங்கிறதா. பொன் குழந்தை என்ன பண்ணும், அவளும் சேர்ந்து அழுவள், என்ன பண்ண முடியும் அவளால. நான் இப்ப போய் அழிச்சுன்னு போல வர சொல்றேன், அப்பாவை போய் கூண்டுறேங்கிறது. அப்ப பார்த்தாள், அப்பா அங்க போகாதரா, விளையாடு இருக்கா, விஷம் கொடுத்து கொண்டு விடுவள்னு சொன்னாள். அதெல்லாம் அப்பா இருக்கா பார்த்து பாருங்கிறது குழந்தை. சத்திரிய சிசுவோ இல்லையோ மனசுல ஒண்ணு வாங்கி விட்டா அப்புறம் மாற்ற முடியாது. நான் பரவிட்டு போறேன்னு கிளம்பிட்டு தொங்க இருந்து 12 மணி வெயில்ல போறபோது கிராமங்கள் வழியா வரணும். எல்லா குழந்தைகளையும் கூப்பிட்டு, என்னமோ உங்க அப்பா பட்டு வாங்கியிருக்கான், மோதிரம் வாங்கியிருக்கான், காப்பு வாங்கியிருக்கான்னு சொன்னேளே, எங்க அப்பா சக்கரவர்த்திடா, உத்தானபாதன்டா, உங்களுக்கெல்லாம் தீபாவளிக்கு பட்டு வாங்கி தரேன்டா வாருங்கன்னு ஊர் குழந்தைகள்லாம் வர அழிச்சுன்னு போயிடுது. அழிச்சுன்னு போனா வாசல்ல சோல்ஜர் காவல் 1000 பேர்கள் படர்கள். 7வது மெத்த மேல ராஜா விளையாடுற உட்காந்துருக்காள். குழந்தை வாசல்ல போன உடனே தள்ளி வச்சிருக்கிற அம்மா அவனுடைய குழந்தை உள்ள வரப்படாதுன்னு காவக்காரன். அதுக்குள்ள வயசான விருத்தனொத்தன் பெரிய இடத்து பேச்ச நாம அப்படி பேசப்படாதுடா. ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தை என்னத்தை கண்டோம். நாளைக்கு இந்த குழந்தை ராஜாவா வந்தாலும் வந்துடுவோம். மேஜரான உடனே வந்த உடனே நம்ம இத்தனை பேரையும் வச்சு சுட்டுப்பிடுவோண்டா. அதனால நாம் பண்ண வேண்டிய காரியம், ராஜா எங்க இருக்காளோ அங்க ராஜாக்கு தெரியாம கடைசி படியில் கொண்டு போய் குழந்தைய விட்டுணும்னு மேல கொண்டு போய் ஒரு கழவன் தூக்கி விட்டுட்டா. இதை ஏகதான்னு ஒரு பதத்துல காட்டுறாள் பிரம்மனிஷ்டாள். ஏகதா சுருஜே புத்ரம் அங்கமாரோப்யலால
உத்தமம் நாருருட்சந்தம் த்ருவம் ராஜாபியனந்தத. இதற்கு இளையா உட்காந்துருக்காளா, ராஜா உட்காந்துருக்காள். இளையா மடியில இளையா புள்ள உத்தமம் உட்காந்துருக்கான. அவனை என் மடிக்கு வான்னு அப்பா கூப்பிடறான். நான் உங்ககிட்ட வரமாட்டேன், அம்மாட்ட தான் இருப்பேங்கிறானா. வரமாட்டேங்கிற பயில நிர்பந்தம் பண்ணி உத்தமம் அங்கம் ஆரோப்பியான் மடியில ஏத்திக்கின்றாள். ஆருருட்சந்தம் துருவம் ராஜா நாபியனந்தான். மடி ஏறணும்னு ஆசைப்பட்டு குழந்தை ஓடி வந்தாளாம் துருவசுவாமி. இடது மடியில உத்தமனை வச்சுட்டு இருக்கான் இளையா பிள்ளைய. வலது மடியில போய் குழந்தை விசிச்சு கண்ணும் கண்ணீருமா மடியில ஏறித்துதான். ராஜா சந்தோஷப்படலேன்னாள், ஆதரவை காட்டலேன்னாள். என்ன அர்த்தம்? ராஜாவுக்கு குழந்தைய மடியில எடுத்து வச்சுக்கணும்னு ரத்த சம்பந்தம்னா இருக்கு. அவன் உடம்ப துடிக்கிறது, எடுத்து மடியில வச்சுக்கணும்னு நினைக்கிறான். அவ பக்கத்துல இருக்கா கை மாதிரி. அதுக்காக பயந்துக்கிண்டு குழந்தைய கீழே தள்ளுறா போல ஒரு மணி தொடரானை தவிர்த்து தள்ளல. குழந்தை தெரிஞ்சு கொடுத்து அப்பாவுக்கு நம்ம கிட்ட பிரியம் இருக்கு, விளையாடுக்காக பயப்படுறாலும் தெரிஞ்சு கையை தள்ளி விட்டு இது வேற ஆரம்பிச்சு விடுது. இப்படி அப்பா கையை தள்ளி மடியாரத்தை பார்த்தாளாம் சுருச்சி. ததா சிகீர்ஷமானம் தம் சபத்யாஸ்தனயம் துருவம். சக்கரத்தினுடைய பிள்ளையான துருவன் அப்பா கையை தள்ளி மடியாரத்தை பார்த்தாளாளையாள். என்ன பண்ணினான்? ராஜா கேட்டு இருக்கிற போது கர்வத்தோட, ரொம்ப கர்வத்தோட பேசினாளாம். ஸ்ருண்வத்தோ ராஜ்யான் நாள் அநாதரே ஷஷ்டி ஸ்ருண்வந்தம் ராஜானம் அநாதிருத்திய. ஆமா, ராஜாவை ஒரு ஆளா நினைக்காம பேசினாளாம். சுருஜி ஸ்ருண்வதோ ராஜ்யா ரொம்ப கர்வத்தடைஞ்சு பேசினாலாம். ராஜா தன் கையில இருக்கான்னு. இவ வம்சமே இல்லாம போட போறது, துருவ வம்சம் தான் சாஸ்வதமா இருக்கு. என்ன ஈஸ்வரனுடைய ஒரு தந்திரம்! ஆமா, பூண்டே இல்லை, அவளுடைய பூண்டோ அவ குழந்தையோ ரெண்டும் இல்லாம போயிட போறது. அவ எல்லாம் தங்கையில இருக்கு ராஜ்யம். யார் என்ன பண்ண முடியும்னு நினைச்சா. உடனே என்ன சொன்னார்? ஏ குழந்தாயின்னு கூப்பிட்டாள். நீ வரப்படாது அரசனுடைய மடியினாள். ஏம்மா வரப்படாதுன்னு கேட்டுதான். என் வயத்துல பிறக்கல வரப்படாதுன்னு ஆளா. என் வயத்துல நீ பிறக்கல வரப்படாதுன்னு ஆளாம். அம்மா உங்க வயத்துல பிறக்காத போனாலும் எங்க அப்பா தானே என்னதான். அபி நிருபாத்மஜோபி நகிரஹீதோ மயாயத்துவம் குற்றவும் நாளா. நீ அரசனுடைய புள்ளதான், ஆனாலும் என் வயத்துல பிறக்கல வரப்படாதுன்னு ஆளா. ஒரு வியாக்கியானத்துல இந்த அம்மாவுக்கு லட்சம் நமஸ்காரம் பண்றேன். ஏன்னா அரசனுடைய புள்ளதான் ஒப்புத்துண்டாளே, அதுலயே தியாக கோளார கொண்டு விடாமே. நகிரீஹி என்ன இந்த நாள் போக்குறீன்னா தியா சொல்லிவிடுவாள். நகிரஹீதோ மயாயத்துவம் அப்ப சொன்னாளா, அம்மா நான் உங்க வயத்துல பிறக்காததுக்காக ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணிக்க சொல்லுங்க, பண்ணிட்டு விடுறேன், அப்புறம் ஏறலாம் இல்லையோன்னு கேட்டுதான். அப்படியானா ஏறலாம். நாளா என்ன பண்ணணும் சொல்லுங்க அம்மா, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் அக்ஷராபியாசம் ஆகாத அப்பா அநாதரூபணி எனக்கு குழந்தை, நீங்க சொல்லுங்க. நாளா தபசாராத்யபுரம் தஸ்யைவானுக்ரஹணமே. நம்ம தேசத்துல அப்படி நம்ம சண்ட பூசல்ல கூட பகவான் ஆராதின்னு சொல்றாள். தபசு பண்ணி புருஷோத்தமனை ஆராதி அவன் அனுகிரகத்தை அடைய ஏறலாம். என்ன பண்ணணுமோ நீங்க சொல்லுங்க, நான் அது மாதிரி பண்றேன்மா. எத்தனை நான் பண்ணி இருக்கணுமோ, தலைகள் நிற்கணுமா நிற்கிறேன், நான் அப்பா மடி ஏறணும்னு குழந்தை அழுதுதான். உடனே ஏறப்படாது, தபசு பண்ணா சுவாமி வருவன், நீ உடனே வந்து ஏறப்படாதப்பா. சுவாமி வந்ததே என்ன வேணும்னு கேப்பர். நீ அப்ப என்ன சொல்லணும் தெரியுமா? கர்ப்பேத்வம் சாதயாத்மானம் யதீஜ்ஜதிர்பாசனம். இளையா வயத்துல நான் குழந்தையா பிறக்கணும்னு நீ கேட்கணும். என் வயத்துல பிறக்கணும், மறுபடியும் ஏறலாம். நாளா சுகாச்சாரியாலே வருத்தப்பட்டாள். இப்படி அஷடு பேசுறாளே, தபசு பண்ணினா கர்ப்பவாசாதி தோஷங்கள்லாம் போகும், தபசு பண்ணி மறுபடியும் இந்த கர்ப்பவாசத்தை கேட்க சொல்றாளே அஷடு. தபசாராத்ய புருஷம் தஸ்யைவானுக்ரஹணமே கர்ப்பேத்வம் சாதயாத்மானம் யதீச்சசி நிருபாசனம். குழந்தை சொல்லிட்டுதான் இந்த ஜென்மாவிலேயே ஏறதுக்கு வழி சொல்றா, இல்ல அவனா இப்பவே ஏறிவிட்டமானுதான்.
உடனே அவ சொன்னாளா, நீ செரு பையன், உனக்கு சொன்னா புரியாது, இளையா பிரியமா மூத்தா பிரியமான்னு. பாலோசி பதனாத்மானம் அந்நஸ்திரீ கர்ப்ப சம்பிருதம். நீ செரு பையன், மூத்தாள்கிட்ட பர்த்தாக்கு பிரியம் இருக்குமா இளையாள்கிட்ட பிரியம் இருக்குமான்னு அறியக்கூடிய வயசு இல்லை உனக்கு. நீ யவத்திரிய பிறந்தே நீ யாரவாகுதுடா, வரப்படாதுன்னு சொன்னாளா. இது புராணாந்தரத்துல குழந்தை ஏறிப்படுவான்னு தோணித்துதான். ஏற விட்டா ராஜ்யமே போடும்னு தெரிஞ்சு என்ன பண்ணினான், கையை பிடிச்சு 7வது படி மாடிக்க படியிலேருந்து உருட்டி விட்டுறாளாம் கீழ் கடைசி மாடிப்படிக்கு. உடம்பெல்லாம் ஒரே ரத்தம். கூட போன குழந்தையெல்லாம் நம்மையும் உருட்டி விடுவோன்னு பயந்துன்னு ஓடி போயிடுது. கூட வந்த குழந்தையெல்லாம் வீதியில அழுதுதான், அழுதுண்டே வரதான். துருவன் அழலையா, எங்க போய் தன் குறைய சொன்னா நீங்குமோ அங்கதான் போய் சொல்லும் சாத்திரமான சிசு. அம்மாட்ட போய் கதறித்துதான். தம் விஸ்வசந்தம் ஸ்புரிதாதரோஷ்டம் நிஷம்யததி பௌரமுகான்விதாந்தம் உதறு துடிச்சு கண்ணுல இருந்து ஜலம் கொட்டி கதறிக்கிண்டு வந்த குழந்தைய பார்த்தாலாம். உடம்பெல்லாம் ரத்தம் கொட்டுறது. இப்ப என்ன பண்ணினாள், இடுப்புல இடுத்து வச்சு ரத்தத்தை தொடச்சு விட்டு அப்புறம் என்னன்னு காட்டாளாம். உதூஹ்ய பாலம் நாள். அம்மா ஒல்லியோ நாள், புறத்தியாரா இருந்தா நீயே தொடச்சு கூடா ஒரு சவுக்கம் தரேன்னு சொல்லுவாள். அம்மாவாகினாலே குழந்தைய எடுத்து வச்சு ரத்தத்தெல்லாம் தொடச்சு விட்டு என்னன்னு காட்டாளாம்.